நீங்கள் ஒரு காஃபி கோப்பையை கையில் வைத்திருக்கிறீர்கள். அது நிறைய சூடான காஃபியும் இருக்கிறது. இப்போது உங்கள் நண்பரோ அல்லது வேறு யாராவதோ வந்து உங்கள் மீது மோதி விடுகிறார்கள். அல்லது வேண்டுமென்றே உங்கள் கையை பிடித்து ஆட்டுகிறார்கள். கையில் இருந்த காஃபி இப்போது உங்கள் மீதும் மற்றும் தரையெங்கும் சிந்தியிருக்கிறது. ஏன் காஃபி சிந்தியது என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? என் மீது அவர் வந்து மோதினார், அதனால் சிந்தியது என்றுதானே. ஆனால் அது தவறான விடை. எப்படியென்றால், உங்கள் கப்பில் காஃபி இருந்தது, அதனால் காஃபி சிந்தியது. அதற்கு பதிலாக தேநீர் இருந்திருந்தால்? இதென்ன கேள்வி? தேநீர் இருந்திருந்தால் தேநீர் சிந்தியிருக்கும். ஆக, உங்கள் கோப்பையில் எது இருக்கிறதோ அதுதான் சிந்தியிருக்கும். சரிதானே? அதைப்போலத்தான் வாழ்க்கையில் சிலர் உங்கள் மீது வந்து மோதும்போதும் அல்லது வாழ்க்கையே உங்கள் மீது வந்து மோதும்போதும் உங்கள் உள்ளே என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியே சிந்தப் போகிறது. அதனால் இப்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் கோப்பையில் என்ன இருக்கிறது? வாழ்க்கை உங்களை புரட்டி போடுகையில் நீங்கள் எதைச் சிந்தப் போகிறீர்கள்? அன்பு, பாசம், மனிதாபிமானமா? அல்லது கோபம், வெறுப்பு மற்றும் ஆங்காரத்தையா? தேர்ந்தெடுங்கள். இன்றிலிருந்து நமது கோப்பையை எதைக் கொண்டு நிரப்புவது என்று நாம் முடிவு செய்வோம். அது அன்பு, கருணை, நன்றி, மகிழ்ச்சி, நம்பிக்கை மற்றும் மன்னிப்பு போன்ற குணங்களால் நிரம்பியிருக்கட்டும். உங்கள் கோப்பையில் என்ன இருக்கிறது?